ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோலாம் அப்லோட் பண்ணி. கொஞ்சம் சின்ன இஷ்யூனால நான் எந்த வீடியோவும் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுட்டேன். டீகோடர்ஸ் சம்மந்தப்பட்டது அந்த வீடியோ 5.1 அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுபோக கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய கமெண்ட்ஸில் வந்துட்டு 5.1 ஆடியோ எக்ஸ்ட்ராக்டரு, HDRS, FT00 இதை பற்றிலாம் கேட்டிங்க. ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்கு. நான் வீடியோனால் இன்றைக்கி எதுன்னா ஜியோ ஃபைபர் ப்ளஸ் இல்லாட்டினா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ், இந்த ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வச்சுருந்த ஜியோ ஃபைபர் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வாங்கியிருக்கிறனால இது ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. டெஸ்ட்டு எல்லாமே நான் பண்ணி பார்த்துட்டேன், இதிலேருந்து எப்படி ஆடியோ 5.1 ஆடியோ எடுக்கிறது அப்படின்ட்டுன்னு. இப்போ ஜியோ ஃபைபருக்கும் ஜியோ 4K செட்டாப் பாக்ஸுக்கும் இந்த செட்டாப் பாக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு ரெண்டில் எது ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போ என்கிட்ட கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த டிவைஸ் இல்லை, இருந்தாலும் நான் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் போடுறேன், அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் நமக்கு ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் இந்த மாடல் இப்போ வந்துருக்க மாடல் தான். இதில் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துட்றாங்க. HDMI, ஒரு USB போர்ட்டு, அதுக்கப்புறம் RC அவுட்டு, ஈத்தர்நெட்டு. நான் இப்போ ஜியோ 4K செட்டாப் பாக்ஸில் 2 மாடல் வந்துட்டுருக்கு. ஒன்று பழைய மாடலில் பார்த்துட்டிங்கன்னா, பழைய மாடலில் பின்னாடி ஆப்டிக்கல் அவுட் வரும். புது மாடலில் ஆப்டிக்கல் அவுட் வராது, வெறும் HDMI போர்ட்டு மட்டும்தான் வரும். ஆனால் இந்த ரெண்டுலேயும் ஆப்டிக்கல் 5.1 எடுக்க முடியும்னு பார்த்துட்டிங்கன்னா முடியாது. ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ஜியோ செட்டாப் பாக்ஸில் மட்டும்தான் 5.1 எடுக்க முடியும். அதுவும் யூடியூப்பில் இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். எந்த ஒரு OTTயிலேருந்து, ஒரு ஹாட்ஸ்டாரோ, அமேசான் ப்ரைமோ, வேறு எந்த ஒரு OTTயிலேருந்தும் நீங்கள் ஒரு 5.1 ஆடியோ எடுக்க முடியாது. ஆனால் யூடியூப்பில் மட்டும் நீங்கள் 5.1 எனேபிள் ஆச்சுன்னா உங்களுக்கு அது மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கும். 5.1 ஆடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும். ரெண்டாவதாக இருக்கிற இந்த செட்டாப் பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா அதுவுமே இருக்காது. உங்களுக்கு செட்டிங்ஸ்லேயே போய் பார்த்தாலும் PCM ஆடியோ மட்டும்தான் இருக்கும். அது வெறும் ஸ்டீரியோக்காக அப்படியே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஜியோ பாக்ஸில் நம்ம டேரெக்டாக, நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக HDRS யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுதான் இந்த ரெண்டோட கம்பேரிசன். இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ். எப்படின்னா, நம்ம நிறைய டீகோடர்ஸ் வாங்க தேவையே படாது. இதுக்கு தேவைப்படுறது ஒரே டீகோடர் மட்டும். HDRS இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த 5.1 அனலாக் ஹோம் தேட்டருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஆப்டிக்கல் எடுத்து HDRS அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது ஒரிஜினல் சன்ப்ளஸ் ஐசி 5.1 பியூராக வருது. இதில் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்னா, நமக்கு 5.1 ஹாட்ஸ்டாரு ப்ளஸ்ஸு சன்நெக்ஸ்ட்டு எந்த ஒரு OTTயில் இருக்கிற ஆடியோவையும் இதை AC3 ஃபார்மேட்டில் டீகோட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக தந்துடும். ஸோ நமக்கு ஆல்ரெடி HDRSல AC3 ஃபார்மேட்டு அவுட்புட்டாகவே வந்துடுறனால இதுக்கு ஒரு ஆப்டிக்கல் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சு. ஸோ அனலாக் ஹோம் தேட்டருக்கு HDRS, எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் பெஸ்ட்டு காம்பினேஷன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் HDRSல ஹம்மிங் நாய்ஸு அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த சன்ப்ளஸ் இருக்கிறதுல அதிகமாக வராது. என்னென்னா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆடியோ கம்மியாக இருக்கும். பேஸ் ஸ்லோ ஃப்ரீக்குவன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேஸ் பஞ்ச் ஒவ்வொன்றும் நல்லா கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக விழுகும். இப்போ இதில் அதே மாதிரி நீங்கள் ஜியோ ஃபைபர்னு போயிட்டீங்க, அந்த ஜியோ செட்டாப் பாக்ஸ்னு போயிட்டிங்கன்னா லோக்கல் ஆப்பெல்லாம் நம்ம ஏற்ற முடியாது, இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஆனால் இந்த பாக்ஸில் நமக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் இது ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் எல்லாமே இருக்கும், ஹாட்ஸ்டார் அதெல்லாம். நான் அடிஷ்னலாக கொடி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ பென்ட்ரைவ் போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இது கிங்காங்கோடது. இது டால்பை 5.1. இது கோடக்கில் நான் இதோட செட்டிங்ஸில் நான் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ நம்ம நார்மல் ஒரு வீடியோ பிளேயர், ஒரு நார்மல் MXQ பிளேயர் அந்த மாதிரி ரேஞ்ச், அதுவே ஒரு 1500 பக்கம் வருது. அதை வாங்குறதுக்கு இது ஆனால் இது போஸ்ட் பெய்டு தான். இதில் நமக்கு OTTயோடு நமக்கு 5.1 சப்போர்ட் பண்ணுறனால இது யூஸபிள். ஆனால் என்னென்னா மந்த்லி 800 கட்டணும். ஒவ்வொருத்தரோட இது பொறுத்து தான், என்ன சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற அமௌண்ட்டு தான் நம்ம கட்டணும். ப்ளஸ் இன்டர்நெட்டோடு நமக்கு வந்துடுது, அவ்வளோதான்.
நான் வந்து கம்பேர் பண்ணுறது ஜியோவுக்கும் இதுக்கும் தான் கம்பேர் பண்ணிட்டுருக்கிறேன். அதையும் குறை சொல்ல முடியாது. இத்தனை நாள் நான் அதை தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அது குறை சொல்கிறதுக்குள்ள, ஆனால் ஓப்பன் சோர்ஸ்னு பார்த்துட்டு அது இதில் தான் இருக்குது எல்லாமே நிறையா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரொம்ப லேகிங் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு தான். ஆனால் ஜியோ செட்டாப் பாக்ஸ் வந்து நமக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த படம் போடுறேன். இப்போ இதில் ஆடியோஸ் அண்ட் சப்டைட்டில்ஸில் போகிறேன். இங்கே நமக்கு வந்து தமிழ் ஒரிஜினல் எனேபிள், ஒரிஜினல் 5.1 அதுவும் எனேபிள் ஆகிருக்கும், ரெண்டுமே இருக்கும். இந்த 5.1 இந்த லோகோ வந்துருச்சுனாலே அதுலேருந்து நம்ம ஈஸியாக அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு இன்னொரு டிவைஸ் டீகோடர் தேவை. அது நம்ம வந்து வேறு எந்த ஒரு டீகோடராக இருந்தாலுமே போதும். இல்லைன்னா சவுண்டு பாராக இருந்தால் டைரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. யூஸ் பண்ணலை, இனிமேல் நம்ம வாங்கணும், ஒரு பிளேயர் இந்த மாதிரி வாங்கணும்னு ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இதை சஜஸ்ட் பண்ணுறேன். அதேமாதிரி லோக்கல் டிவின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இங்கே நமக்கு இங்கே டால்பையோட சிம்பிள் வந்துடும். இந்த ஏதோ ஒரு சேனல் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இது டால்பை எனேபிள் ஆகிக்கும். யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் நான் இப்போ காட்டுறேன். இங்கே ரைட் சைடு பார்த்துருந்தீங்கன்னா சரவுண்டு 5.1 சரவுண்டு ஆனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆடியோ செட்டிங்ஸ்குள்ளே மேனுவலி செலக்ட் பண்ணிங்கன்னா டால்பை டிஜிட்டல் ப்ளஸ் இருக்கும். இந்த ரெண்டு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற ஃபார்மேட்ஸ் வந்து எப்படின்னா, இந்த ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டால்பை டிஜிட்டல் ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நமக்கு ஓடிடிஸில் வர்றது. எல்லா ஓடிடியும் டால்பை டிஜிட்டல் ப்ளஸில் தான் ஆடியோ வரும். அதை வந்து நமக்கு டீகோட் பண்ணி டால்பை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி இந்த பாக்ஸ் மூலிமா நமக்கு தரும். யாருக்காவது இன்னும் கன்ஃபியூஷன் எதுவும் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதனால் வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணி டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்க எல்லாம் தேங்க்ஸு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.